கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய எக்லீஷியாலஜி வகுப்புக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வழக்கம் போல 2 வேதவசனங்களை வாசித்து இன்றைக்கான வகுப்புக்குள்ள நம்ம போகலாம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் உங்களை பூர்வ பாதையில் நடத்துகிறதா, ஆதி அன்புக்கு நேராக நடத்துகிறதா, சத்திய பாதையில் நடத்துகிறதா என்பதை விசாரித்து பார்த்து நல்ல வழியிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வழக்கம் போல நம்முடைய 2 ஸ்கிரீன் அப்படி பார்த்து கொள்ளுங்க. நம்முடைய தரிசனம், அதே போல நம்முடைய விசுவாச பிரமாணம். ஒருவேளை இன்றைக்கு தான் புதிதாக வந்தவர்கள் இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை படித்து பார்த்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக திருச்சபையில் எக்லீஷியாலஜி வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய மகா பெரிய திட்டத்தை குறித்து நாம் கடந்த கால வகுப்புகளிலே நாம் பார்த்து வருகிறோம். வெளியே உள்ளே, வெளியே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வருவது எக்லீஷியா. காணியாட்சிக்கு புறம்பே பாவம் செய்து தள்ளப்பட்டவர்கள் மறுபடியும் உள்ளே வந்து தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம். பிசாசானவன் எவ்விதத்திலும் மனிதனை வீழ்த்தி தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு அவன் தேவராஜ்யத்திற்கு வராதபடி அவனை தடுக்கிறான். ஆனால் கிருபை மிகுந்த தேவன் தமது சாயலாக தமது ரூபமாக நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து அவர் நமக்காக மாபெரும் திட்டத்தை செய்து வைத்து போயிருக்கிறார். உலகத்தில் அவர் குமாரனாக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வெளியே உள்ள திட்டத்திலே நாம் நிறைய விஷயங்களை பார்த்து வருகிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து மறுபடியும் நித்திய ஜீவனுக்கு வருவதற்கான ஒரு திட்டம். வெளியே உள்ளே, அந்த வெளியே உள்ளே அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே என்கிறதான அந்த வாக்கியத்தை வைத்து பார்க்கும் பொழுது 3 விதமான சபைகளை பார்க்கிறோம். உள்ளே என்று கொண்டு வரும் பொழுது உள்ளே வருவதற்கு 3 விதமான தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதாவது சபையை வைத்திருக்கிறார். முதல் சபை மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா, 2வது சபை நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, 3வது சபை கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. இப்படி 3 எக்லீஷியா இருப்பதை கடந்த கால வகுப்புகளிலே நாம் பார்த்து வந்தோம். வெளியே உள்ளே 3 விதமான எக்லீஷியா. மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை. நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை. இயேசு கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை என்ற அந்த தலைப்பிலே நாம் தொடர் வகுப்பை பார்த்து வருகிறோம். வேதாகமத்தின் திட்ட வரைவு என்கிறதான காட்ஸ் ப்ளூ பிரிண்ட் என்கிறதான ஒரு வகுப்பை பார்த்தோம். தேவனுடைய 7000 ஆண்டு திட்டம் அது எவ்விதமாக செயல்படுகிறது, அதற்கான எல்லா காரியங்களும் அலசி ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் 2வது சபையான நியாய பிரமாண கால எக்லீஷியாவை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியாவை பார்த்தோம். அதில் ஆதாம் கால எக்லீஷியாவை பார்த்தோம். அதே போல நோவா கால எக்லீஷியாவை பார்த்தோம். ஆபிரகாம் கால எக்லீஷியாவை பார்த்தோம். அது மனசாட்சி பிரமாண காலம் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது எக்லீஷியாவான நியாய பிரமாண கால எக்லீஷியாவை குறைந்த அளவிற்கு பார்க்க போகிறோம். நிறைய பார்க்க முடியாது, போதுமான அளவிற்கு. அப்படின்னா குறைந்த அளவுனா போதுமான அளவிற்கு நாம் பார்க்க போகிறோம். தேவைப்பட்டால் வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாக நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயப்பிரமாண கால எக்லீஷியா என்று சொல்லும்போது டென்டேட்டிவா ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த, சொல்லிக் கொடுத்த பிரமாணம். அப்போ ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த காலகட்டத்தில் செயல்பாட்டில் இருந்ததான நியாயப்பிரமாண கால எக்லீஷியா. இன்றைக்கு நியாயப்பிரமாண கால எக்லீஷியா இல்லை, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா மாத்திரமே இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நியாயப்பிரமாண கால எக்லீஷியா அதையும் 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. இந்த நியாயப்பிரமாண கால எக்லீஷியாவையும் 2 விதமா பிரிக்கலாம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நியாயப்பிரமாண கால எக்லீஷியா அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சு உங்களுக்காக போட்டிருக்கேன். ஒன்று யூதர்களுக்கான எக்லீஷியா,
ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து செருபாபேல் தேவாலயம் வரை. இரண்டாவது யூத மார்க்க எக்லீசியா, ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்து வரை. கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நியாயப்பிரமாண கால எக்லீசியாவை 2 விதமா நாம இங்க பிரிச்சிருக்கோம். நிறைய இருக்கு, ஆனா இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலங்களிலே இடையில மற்ற விஷயங்களை நான் சொல்லித் தருகிறேன். கோர்வையாக வேத பாடங்களை நடத்தி வருகிறபடினாலே இன்றைக்கு நியாயப்பிரமாண கால எக்லீசியால 2 முக்கியமான எக்லீசியாவை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்னு யூதர்களுக்கான எக்லீசியா, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து செருபாபேல் தேவாலயம் வரை. இரண்டாவது யூத மார்க்க எக்லீசியா, ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்து வரை. உங்களுக்காக புரியும்படியாக இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. யூதர்களுக்கான எக்லீசியா, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து செருபாபேல் தேவாலயம் வரை. யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அசிரிய பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு சென்றதான இஸ்ரவேலர்கள், அதாவது அசிரிய அடிமைத்தனத்திற்கு 10 கோத்திரமும், அதே போல பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு 2 கோத்திரமும், யூதாவும் பென்ஜாமினும் சென்ற பின்பு திரும்பி வரும் பொழுது அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்டதான புஸ்தகங்கள், எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யூதர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அப்படின்னும் பொழுது போன முறை நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் சபை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 12 கோத்திரத்தார், 6 லட்சம் புருஷர்கள், அது இஸ்ரவேல் சபை. அந்த இஸ்ரவேல் சபை பின் நாட்களிலே அவர்களுக்கு பொதுவாக யூதர்கள் என்ற அந்த பெயரோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதற்கான விஷயத்தை நான் இப்ப சொல்லிக் கொடுத்தேன். யூதர்களுக்கான எக்லீசியா அப்படின்றத மனதில் வைத்துக் கொண்டா அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப யூதர்களுக்கான எக்லீசியா அப்படின்போது ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த வனாந்தரத்துல மோசேவுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அந்த திட்டத்தின்படி ஆசரிப்பு கூடாரம் ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து செருபாபேல் தேவாலயம் வரைக்கும் இருந்ததான அந்த காலகட்டம் யூதர்களுக்கான எக்லீசியா. இல்ல நீங்க இஸ்ரவேலருக்கான எக்லீசியா என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனா யூதர்களுக்கானது அப்படின்னு வைத்துக்கொண்டா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புரிந்து கொள்ளுதலுக்கு நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, அப்போ 12 கோத்திரங்களுக்கான எக்லீசியா அப்படின்னு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த யூதர்களுக்கான எக்லீசியா அப்படின்னும் பொழுது 12 கோத்திரங்களுக்கான எக்லீசியா, பிரத்யேகமாக யூதர்களுக்கான எக்லீசியா. இன்னைக்கு இது யூத மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உலகத்தார் சொல்றாங்களே ஜூவிஷ் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஜூவிஷ் ரிலிஜன் என்பது, இந்த யூத மார்க்கம் என்பது இந்த காலகட்டங்களில், அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து செருபாபேல் தேவாலயம் வரை இருந்ததான காலகட்டத்திலே இது ஒரு இனத்திற்கான அழைக்கப்பட்ட ஒரு குழுவுக்கான ஒரு எக்லிஷியா. இதுக்குள்ள மற்றவங்க யாரும் வர முடியாது. புரிஞ்சுக்கணும், இது யூதர்களுக்கான பிரத்யேகமான திட்டம், அதாவது இஸ்ரவேலர்களுக்கான பிரத்யேகமான திட்டம். இதற்குள்ளாக புறஜாதி மார்க்கத்தார் வர முடியாது. அதற்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. யாரும் கன்வெர்ட் ஆகியெல்லாம் வர முடியாது. கன்வர்ஷன் இங்க கிடையாது. ஒருவேளை பெண் எடுத்து உள்ளே அவர்கள் அந்த யூத குலத்திற்குள்ளாக, அந்த வம்ச வரலாறு பட்டியலுக்குள்ளாக அவர்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த யூத மார்க்கம் என்பது மற்றவர்களுக்கானதல்ல, ஒரு இனத்திற்கானது. அதாவது ஆபிரகாமின் சந்ததிக்கானது, அதாவது யாக்கோபின் சந்ததிக்கானது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? புரியும் இல்லையா? ஸ்லோவா தான் சொல்லித்தரேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இந்த சபையானது 12 கோத்திரங்களுக்கான எக்லீசியா, பிரத்யேகமாக யூதர்களுக்கான எக்லீசியா. இதற்குள்ள மற்றவர்கள் வர முடியாது. ஒரு இனத்திற்கான ஒரு மார்க்கம், ஒரு எக்லீசியா, யூத மார்க்கம், யூத மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த காலகட்டங்களிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அங்கே நியாயப்பிரமாணம் இருந்தது. அதன்படி அவர்கள் அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள். அதுல நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கு.
உங்களுக்கு தெரியும், முதல் 5 புஸ்தகங்கள் 613 பிரமாணங்கள் இருக்கிறது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பலிகள் இருக்கு, கை கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய நிறைய கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் அங்கே இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக யூதர்களுக்கான பிரத்யேகமான ஒரு எக்லீசியா என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். அதாவது யூத மார்க்க எக்லீசியா, இரண்டாவது பிரிவு. நியாயப்பிரமாண கால எக்லீசியாவில் ரெண்டாவது விஷயத்தை பார்க்கிறோம், யூத மார்க்க எக்லீசியா. அது ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்த காலகட்டம் வரைக்கும் இருந்ததான, அதற்கு பின்பும் சில 100 ஆண்டுகள் இருந்ததான ஒரு மார்க்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படின்னா ஏன் ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்துவானவரை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, அன்றைக்கு வரைக்கும் யூத மார்க்கம் சுத்தமான பக்தி மார்க்கமாக, யெகோவா தேவனை வழிபடுகிற ஒரு மார்க்கமாக இருந்தது. அதற்கு பின்பாக அவர்கள் பாகாலை வணங்கி இன்றைக்கு கபலா என்றதான தேவனுக்கு எதிரான ஒரு மத பிரிவை அவர்கள் உருவாக்கி அதற்குள்ளாக அவர்கள் பயணிக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் எல்லோருமே யெகோவாவை வணங்குகிறவர்கள் அல்ல, அவர்கள் கபாலா வணக்கக்காரர்கள், மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் இங்க யூத மார்க்க எக்லீசியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்துவானவர் வரை அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கு மிக்சடு, ரெண்டும் உள்ள இருக்கு. எது உண்மை எது தவறு அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது காலம் நிறைவேறும் பொழுது எல்லாமே வெளிப்படும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க நான் சொல்லியிருக்கேன், யூத மார்க்க எக்லீசியா. இந்த யூதர்களுக்கான இந்த எக்லீசியா யூத மார்க்க எக்லீசியாவாக ஏரோது தேவாலயத்தை கட்டினதிலிருந்து மாறிவிட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல நிறைய இடத்துல வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13ஆவது அதிகாரம் 43ஆவது வசனத்துலலாம் வாசிக்கலாம். இங்க உங்களுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் போட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 13:43 ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள் அப்படின்னு இருக்கு. யூதர்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், அதாவது கன்வெர்டட் ஜூஸ், யூத மார்க்கத்திற்கு கன்வெர்ட் ஆனவங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கன்வெர்ட் ஆனவங்க. கன்வர்ஷன், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஆதியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், அது ஒரு வாழ்வியல். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த யூதர்களுக்கான திருச்சபை முற்றிலும் யூதர்களுக்கானதுதான், ஆனால் பின்னாட்களிலே ஏரோது இவர்களுக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்ததிலிருந்து எல்லோருமே யூத மார்க்கத்திற்கு மாறுவதற்கு முற்பட்டார்கள். பல ஆயிரங்கள் யூத மார்க்கத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் யாருன்னா காந்தகே மந்திரி. தேவாலயத்திற்கு வந்து தொழுது கொள்ளும்படியாக, காணிக்கலை செலுத்தும்படியாக, தன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாக அங்கிருந்து வந்திருக்கிறான். அதே போல முதல் சபை, அதாவது கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது எருசலேம் அந்த நகரிலே மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து சபை ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு அங்கிருந்த எல்லோருமே தேவாலயத்திற்கு பணிந்து கொள்ள வந்தவர்கள், எல்லா ஜாதியாரும். அவங்கெல்லாம் கன்வெர்டட், அவங்கெல்லாம் யூத மார்க்கத்திற்கு கன்வெர்ட் ஆனவங்க, யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் அப்படின்னு இங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்றையிலிருந்து யூத எக்லீசியா, யூதர்களுக்கான எக்லீசியா யூத மார்க்க எக்லீசியாவாக மாறிவிட்டது. கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஏரோது தேவாலயத்திலிருந்து கிறிஸ்துவானர் வரைக்கும் இன்றைக்கும் யூத மார்க்க எக்லீசியா இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு யூதர்களாக இருக்கிறவர்கள் மிக்சட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து தேசத்துல, ஐரோப்பிய தேசத்துல இருக்கும்போது ஐரோப்பியர்களோடு இனக்கலப்பு, அதே போல அவங்க ரஷ்யாவில் இருக்கும்போது ரஷ்யர்களோடு இனக்கலப்பு அப்படி ஏற்பட்டு இன்றைக்கு ஒரு மிக்சட் பிரீடாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு தனித்துவம் வாய்ந்த யூதர்களுடைய எண்ணிக்கை குறைவு, கலப்பின யூதர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ யூதர்களுக்கான ஒரு எக்லீசியா யூத மார்க்க எக்லீசியாவாக இன்றைக்கு காணப்படுகிறது. அது ஏரோது தேவாலயத்திலிருந்து ஆரம்பித்தது, மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 2 முக்கியமான
எக்லீஷியாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, அதாவது வனாந்தரத்திலிருந்து, எக்ஸாக்டா வனாந்தரத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதிலிருந்து ஆரம்பித்ததான ஒரு எக்லீஷியா. இப்போ இந்த நியாயப்பிரமாண கால எக்லீஷியா அப்படின்னும் பொழுது அந்த வார்த்தை மூலமாகவே தெரிந்து கொள்கிறோம், நியாயப்பிரமாண கால எக்லீஷியாவுக்கு எது முக்கியம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். இது நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது. மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியானும் பொழுது மனசாட்சியை அடிப்படையாக கொண்டது. இது நியாய பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், 613 பிரமாணங்கள். இன்னைக்கு போய் நீங்க சாட் ஜிபிடியில் தேடுங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, 613 பிரமாணங்கள் என்னன்றதெல்லாம் தேடி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காருல்ல, அதெல்லாம் வச்சு தேடி பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எல்லா விஷயத்தையும் கிளாஸ்ல சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்குவீங்க, ஏன்னா நீங்கள் அறிவாளிகள். சரியா? உங்களுக்காக இங்க 2 வசனத்தை மாத்திரம் போட்டிருக்கேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது பாவம் செய்யும் ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு பாவ நிவர்த்தி தேவை. எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பலி செலுத்தி ஒருவனை பரிசுத்தப்படுத்துதல். அல்டிமேட் ஏம் என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பலி செலுத்தி பரிசுத்தமாக்குதல். ஒரு நபரை பலி செலுத்தி பரிசுத்தமாக்குதல். ஏன்னா ஒவ்வொரு நபரும் பாவம் செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாய் போய்விடுகிறார்கள். இந்த உலகத்துல தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை. அவரவர் பார்வையில சுய நீதிமான்களாக வேண்டும் என்றாலும் தெரியலாமே தவிர பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பொய் கூட சொல்லாம, மற்றவர்களை பார்த்து கொஞ்சம் கூட பொறாமப்படாம, எரிச்சல் அடையாம, கோபம் அடையாம, இந்த உலகத்துல 100க்கு 100 பரிசுத்தவான் ஒருத்தரையும் உங்களால பார்க்க முடியாது. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இப்போ நாம் எல்லாரும் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டபடினால்தான் நீதிமான்களே தவிர நாம் யார் என்று நமக்கு தெரியும். நாம் நீதிமான்களாய் வாழ்வதற்கு பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், போராடுகிறோம், அந்த பயணத்தை தொடர்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அதே போல பழைய ஏற்பாட்டிலும் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு அங்கே மிருகத்தின் ரத்தம் தேவை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு மிருகம் அவனுக்காக சாகிறது. அவன் செய்த பாவத்திற்கு அவன் துடித்து சாக வேண்டும். ஆனால் அவனுக்கு முன்பாக ஒரு மிருகம் காரணம் இல்லாமல், அப்பழுக்கற்ற ஒரு மிருகம் அவனுக்காக துடித்து சாகிறது. அதன் மூலமாக அவன் பாவம் செய்யாமல் இருக்க முடிவெடுப்பான் என்று இந்த நியாயப்பிரமாணம் ஒன்றை சொல்லுகிறது. ஆனால் பழி பெருகினது, பாவம் குறையவில்லை என்பதை பார்க்கிறோம். துடிக்க செத்தால் என்ன, இன்னும் சாகட்டும், நான் பாவம் செஞ்சுதான் இருப்பேன் என்கிறதான மனிதனுடைய அந்த செயல்பாடை நாம் பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குதல், நீதிமானாக்குதல். எப்படி? இரத்தத்தின் மூலமாக. இந்த கான்செப்டை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிறதான அந்த ஒரு நியதியை நிலைப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற ஒன்று. அப்போ யூத மார்க்கம் அல்லது யூத சமயம், அதனுடைய அடிப்படை என்னன்னா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னா பலி செலுத்தி பரிசுத்தமாகுதல். இதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ இந்த நியாயப்பிரமாண கால சபையினுடைய அல்டிமேட் கோர், அதனுடைய அடிப்படை, அதனுடைய நோக்கம், அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பலி செலுத்தி பரிசுத்தமாக்குதல். ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி அவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கம். ஆனால் நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்றேன்னா, பலி பெருகினதே தவிர மனிதனுடைய குறைகள், அங்கே பாவங்கள் குறையவில்லை.
மனிதனுடைய பாவங்கள் அங்கே குறையவில்லை. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பலி செலுத்தி ஒருவன் பரிசுத்தமாகிவிட்டால் அதை காத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை உடையதாக இருக்கிறது. ஆனால் பலி பெருகினது, பாவம் குறையவில்லை என்று வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ இங்க மனிதனுடைய அந்த எண்ணங்கள் மாறவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. அதோடு மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் குறிப்பிட்டவர்களுக்கானது, ஒரு இனத்திற்கானது என்பதை நாம் முன்பாக பார்த்தோம். இது அகில உலகத்தில் வாழ்பவர்களுக்கானது இல்லை. ஒருவேளை பின்னாட்களிலே ஏரோதின் தேவாலயத்தின் காலத்திலிருந்து அது யூத மார்க்கமாக மாறி மற்றவர்களும் உள்ளே வரலாம் என்கிறதான நிலை இருந்தாலும் அங்கே நியாயப்பிரமாணம் எல்லோரையும் நீதிமானாக்கவில்லை. ஏனென்றால் பலி குறையவில்லை. நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் அப்படியே கை கொள்ள முடியவில்லை. அங்கே பலி பெருகி கொண்டே இருந்தது. இதை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டால் போதுமானது. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணம் முழுவதுமாக பலிகளை குறித்து தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு ஆதியிலிருந்து பார்த்து கொண்டே வருகிறோம். பலி செலுத்துதல் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆபிரகாம் அந்த சந்ததியிலிருந்து வரும் பொழுது அங்கே ஒரு பலி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல வனாந்தரத்துல அவர்கள் பயணப்பட்டு வரும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு பலி, பஸ்கா பலி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு அந்த இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வனாந்தர மார்க்கமாக கானானுக்கு வருகிறார்கள். அதை குறித்துதான செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ இந்த பலி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சில பலிகளை உங்களுக்காக இங்க போட்டிருக்கேன். நியாயப்பிரமாணம் அப்படின்னும் பொழுது பலி செலுத்தி பரிசுத்தமாக்குதல், பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போக்காடு பலி, அதே போல பானபலி, போஜன பலி நிறைய இருக்கும். முதற் பலன் காணிக்கை பலி, நிறைய விஷயங்கள். காணிக்கை என்பதும் ஒரு பலி தான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கலாம். இங்கே போட்டிருக்க எல்லாமே மிருக ஜீவன்களை கொன்று ரத்தம் சிந்த வைத்து வருகிறதான ஒரு நிவர்த்தி, பாவ நிவர்த்தி. தேவனுக்கும் மனிதனுக்குமான இடையே இருக்கிறதான பிரிவினையை குறைத்து தேவனை தொடர்பு கொள்வதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடையவர்களாய் வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் வைத்திருந்ததான ஒரு திட்டம். பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் நெருங்குதல். அதெல்லாம் முக்கியமா பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போக்காட்டு பலி என்கிறதான 5 பலிகளை உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்க போய் ஒருவேளை கூகுள் பண்ணி பார்த்தாலோ அல்லது சாட்ஜிபிட்டிலையோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்க இந்த 5 பலிகளை குறித்ததுனால ரெஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. எல்லாம் பண்ணி பார்க்கணும். இந்த காலத்துல யூத மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ வகுப்புல கொஞ்சம் விஷயத்த நம்ம பேசுறோம். மற்றவர்களெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிற்காலங்களிலே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரியா? ஓகே, இந்த 5 பலிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பலி இல்லாம பரிசுத்தமாக முடியாது. இது ஒரு நியதி. எங்கிருந்து பார்க்கிறோம்? ஆதி ஆகமத்திலிருந்து பார்க்கிறோம். ஆபேலின் பலியிலிருந்து, நோவாவின் பலி, ஆபிரகாமின் பலி, நியாயப்பிரமாணத்துல முதல் பலியான பஸ்கா பலியிலிருந்து, அப்புறம் நியாயப்பிரமாணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிற இந்த 5 முக்கியமான பலிகள், அப்படியே பலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பலிகளின் நோக்கம் என்ன? இரத்தத்தினால் பரிசுத்தம், ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குதல். அதுதான் தேவ திட்டமும் நோக்கமும் சித்தமுமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியே பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த நியாயப்பிரமாணம் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படவில்லை. அதாவது மனித குலத்திற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் பயன்படவில்லை. ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான அந்த திட்டத்தை இது நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தோம், இது குறிப்பிட்ட இனத்திற்கான ஒரு எக்லீஷியா. அதே போல பின்னாட்களிலே யூத மார்க்கமாக மதமாக அறியப்பட்டு யூத மார்க்கத்தில் வந்தவ புறஜாதி மார்க்கத்தாரையும் பார்க்கிறோம். யூத மார்க்கத்தில் வந்த புறஜாதி மார்க்கத்தாரையும் பார்க்கிறோம். ஓகே, இப்படியே மனதில் வைத்துக்கொண்டு
இந்த நோக்கத்திலிருந்து அப்படியே அடுத்த நோக்கத்திற்கு வரப்போகிறோம். அதாவது நியாயப்பிரமாண எக்லீஷியாவிலிருந்து கிறிஸ்துவின் பிரமாண எக்லீஷியாவை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்பு கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இங்க கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரைக்கும் கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. இந்த பிரமாணத்தை அடுத்த வார வகுப்புகளில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள், இன்றைய வகுப்புக்கு தொடர்புள்ள விஷயங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். மத்திய 26-28 வாசிக்கிறோம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, அப்படின்னா குறிப்பிட்ட இனத்திற்காக, குறிப்பிட்ட குலத்திற்காக, குறிப்பிட்ட பிரிவினருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் அல்ல. மனசாட்சியின் பிரமாணத்தின் காலத்துல நம்ம பார்த்தோம், அந்த சபைகள்ல ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு, ஒரு 10 தலைமுறைகள் சேத்தின் சந்ததியாரை குறித்து நாம் பார்த்தோம். நோவா கால சபையில பார்க்கும் பொழுது நோவாவும் அவனுடைய 3 பிள்ளைகளும் 8 பேருக்கான ஒரு சபை. அப்போ அதற்கான பாவ நிவர்த்தியை பார்த்தோம். அவைகள் எல்லாமே குறிப்பிட்டவர்களுக்கானது. அதாவது வம்சா வரலாறு பட்டியலில் வந்தவர்கள் அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு தேவ திட்டம், ஒரு பாவ மன்னிப்பு திட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதுதானே? உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆபிரகாம் காலத்திலையும் பலி செலுத்தி அவன் கர்த்தருக்கு முன்பாக பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய சன்னிதானத்தில் வந்து நின்று அவரோடு பேசுவதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றான். அப்போ பாவ மன்னிப்பு வேணும்னா அதற்கு ரத்தம் சிந்தப்படணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான அந்த எல்லா சபைகளுமே, மனசாட்சி பிரமாண கால சபையாக இருக்கட்டும், நியாயப்பிரமாண கால சபைகளாக இருக்கட்டும், அது குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு இனத்திற்கான ஒரு ஜியாகிரபி, ஒரு நிலப்பரப்பு, ஒரு இடப்பரப்பு, ஒரு இனம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவானவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் உலகளாவியது, குளோபல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அநேகருக்காக, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்காது. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட அந்த ஜியாகிரபிக்குள்ள இருந்த கலாச்சாரத்திற்குள்ள இருந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு அந்த காலகட்டங்களில் இருந்தது. குளோபலா ஆண்டவர் கிறிஸ்துவானவர் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவுடைய சிறப்பியல்பு. யாரு வேண்டுமென்றாலும், அவரை ஏற்றுக்கொள்கிற யாரு வேண்டுமென்றாலும் உள்ளே வரலாம். ஒரு முக்கியமான விஷயம். 1 யோவான் 4:10 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு சபைகள், அந்த 2 சபைகள் பார்த்தோம்ல, மனசாட்சி பிரமாண கால சபையா இருக்கட்டும், நியாயப்பிரமாண கால சபையா இருக்கட்டும், அங்கே இருக்கிறவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்தார்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். ஆனா இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபை, கிறிஸ்துவானவருடைய சபை, நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் அன்பு கூர்ந்ததினாலே நாம் உள்ளே வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், உள்ளே வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர் ரத்தம் சிந்தி ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து போய்விட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை எடுத்துக்கொள்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது. அவர் நம்மீது முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்குமான மிகப்பெரிய வித்தியாசம், அவர் முந்தி நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாம் இன்றைக்கு அவருடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவரை நேசிக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியும், ஐ லவ் யூ ஜீசஸ்? ஒரு முறை சத்தமா சொல்லிக்கோங்களேன், ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னொரு முறை சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ்.
இன்னொரு முறை சொல்லுங்களேன் சத்தமா. ஐ லவ் யூ ஜீசஸ். ஆமா, முந்தி உங்கள் மீது அன்பு கூர்ந்தார், இப்பொழுது நீங்கள் அதை நினைத்து, அவர் செய்த மிகப்பெரிய அந்த மீட்பின் திட்டத்தை நினைத்து, இந்த அற்புதமான ரட்சிப்பின் வாழ்வை அனுபவித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஐ லவ் யூ ஜீசஸ். இப்போ முந்தி அவர் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லிஷியாவுடைய மேன்மையே வேறு, அது அற்புதமானது, அலாதியானது. ஒரே பலி அநேகருக்காக அகில உலகத்தினுடைய ரட்சிப்புக்கான தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பலி இல்லாம என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. பலி இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படின்ற யூனிவர்சலான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஆபேலிலிருந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஏன் ஆபேலுடைய காணிக்கை கேட்கப்பட்டதுன்னா, அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, தேவன்கிட்ட போகணும்னா, கர்த்தர்கிட்ட போகணும்னா என்ன பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. தனக்கிட்ட இருந்த பெஸ்ட்டை கொண்டு வரல, தேவனுக்கு எது பெஸ்ட், எதை கொண்டு வந்தா நான் அவரை சந்திக்க முடியும், அவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்தான். காயின் கர்த்தருக்கு பெஸ்டா கொண்டு வந்தான், அவ்வளவுதான். ஆனா அது கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கானதா, நோக்கத்தை நிறைவேற்றுமா என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்க நினைக்கிறோம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த பெஸ்ட் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு. புரியும்படியா சொல்றேன். கல்யாணத்துக்கு மொய் வைக்க போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, மொய் வைக்கணும், கிஃப்ட் வைக்கணும். உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறத ஒன்றை வாங்கிட்டு போய் வைக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அப்படின்னு நம்ம வாங்கி வச்சத நம்மள போலவே பல நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வாங்கி வச்சிருப்பாங்க. ஒன்று இருந்தா வீட்டில் யூஸ் பண்ணலாம், 2 இருந்தா 2 ரூம்ல யூஸ் பண்ணலாம், 3 இருந்தா 3 ரூம்ல யூஸ் பண்ணலாம். 100 பேர் வச்சிருந்தா இருக்கிறதே 3 ரூமு. எத்தனை ரூம்ல அந்த பொருளை பயன்படுத்துறது? யூஸ்லெஸ். 3க்கு மேல அது யூஸ்லெஸ். அப்போ உண்மையாகவே அந்த குடும்பத்தாரை அந்த கப்பலை நம்ம நேசித்தோம் என்றால், முதல்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம், உங்களுக்கு என்ன வேணும், திருமணம் பண்ண போறீங்கல்ல, உங்க வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டு குறிப்பறிந்து தேவையறிந்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஆபேலுடைய பலி என்ன என்பது? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சமரசம், பாவத்திலிருந்து வீழ்ந்த மனிதனை தேவனோடு இணைப்பதற்கான ஒரு திட்டத்தை அவன் சரியாக நிறைவேற்றினான். அப்போ புரிந்து கொள்ளுதல் யார்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்ட இல்லை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் இதே போலதான் நாமும் இருக்கிறோம். காயினை போல பலர் இருக்கிறோம். ஆனா நம்ம ஆபேலை போல மாற வேண்டும். கர்த்தருக்கு என்ன பிரியமானது, அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு தெரிந்து நடந்து கொள்வது, புரிந்து கொள்வது என்பது வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. சரி, நம்ம உள்ள போயிடுவோம். அப்போ இங்க கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லிஷியாலையும் பலி செலுத்ததினால்தான் பாவ மன்னிப்பு, ரத்தம் சிந்துதலினால்தான் பாவத்திலிருந்து மீட்பு, ரட்சிப்பு, நிவர்த்தி எல்லாம் உண்டாகிறது. ஆனால் இங்கே மிருகங்கள் பலியாகவில்லை, மனிதர்கள் பலியாகவில்லை. தேவனே மனுஷ ரூபமாக வந்து தன்னைத்தான் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்போ பாவம் செய்தால் அதற்கு நிவர்த்தி ரத்தம் தான். அப்போ கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தி அந்த நிவர்த்தியை நமக்கு செய்திருக்கிறார். அவர் மூலமாக நாம் தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அவருடைய அந்த சிலுவை மரணம் என்பது அற்புதமானது, அலாதியானது, அர்த்தங்கள் பொதிந்தது. அது பலியை அடையாளப்படுத்துகிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம்லாம் வந்துருச்சுன்னா சிலுவை தியான கூட்டங்கள் நடத்துவாங்க. அந்த சிலுவை தியான கூட்டத்துல இயேசு கிறிஸ்து பேசின இந்த கடைசி 7 வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவையில தொங்கும் போது 7 வார்த்தையை பேசினாரு. அதை குறித்து பயங்கரமா எல்லா சபைகளிலும் பேசுவாங்க. என்னைக்காச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இவனுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா? வருஷம் என்ன பண்ணிடுறாங்க, சர்ச்சில் வந்து நான் ஒரு வார்த்தையை பேசுறேன், நீ ஒரு வார்த்தையை பேசுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் தான் இதையே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசித்திருப்பீங்க, சிலர் யோசித்திருப்பீங்க.
நீங்களும் போய் சர்ச்சில் அப்படி பேசியிருப்பீங்க. ஆனா அது ஒரு அற்புதமான விஷயங்க. அப்படின்னா சில விஷயங்களை நாம புரிஞ்சு கொள்ளாமலேயே செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல். சில விஷயங்கள் புரியாது, ஆனால் ஏவுதலினாலே செய்யப்படுகிற விஷயங்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி உள்ள போனா ஈஸியா புரியும். மிலிட்ரியில நீங்க ஒரு ஜவானா சேர்ந்துட்டீங்கன்னா, அந்த மிலிட்ரி கமாண்டர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். காலையில 6 மணிக்கு டியூட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு பகுதியில் மண் வெட்டியை கொடுத்து எல்லாத்தையும் வெட்டுங்களா அப்படின்வாங்க. எல்லாம் குழி தோண்டுங்கிறாங்க. எல்லாம் குழி தோண்டினதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சு மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் நோண்டி எடுத்து குழி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸர் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப சொல்லுவோம், எல்லாத்தையும் மண்ணும் போட்டு மூடுறா அப்படின்வான். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு தோண்டின குழிய சாயந்தரம் சிம்பிளா அவன் சொல்லலாம் மூடிடு அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது ஒண்ணுமே கேட்காம மூடுறவனை விட்டுருவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நோன்ன இதை மூட சொல்றியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அவனை டின்னு கட்டிடுவாங்க. மெதின்னு மிதிக்குவாங்க. ஏன்னா அது அவனுக்கு அந்த கேள்வியே வரக்கூடாது. சொன்னதை மாத்திரம்தான் செய்யணும், கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அவன் கட்டளைகளை கைக்கொள்ள வந்திருக்கானே தவிர அங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி ஏன் எதற்கு கேள்வி கேட்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த வேலையை செய்வதற்கு தான் அவனுக்கு சம்பளம். அங்கே கேள்வி கேட்பதற்கெல்லாம் அங்கே அதிகாரம் இல்லை. இது சொன்ன உடனே எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? கதை சொன்ன புரிஞ்சிருது தானே இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு மேல விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அறிவாளிகள், சரியா? ஓகே, நாம அந்த 7 வார்த்தைக்கு வந்துடும். அதே போலதான் அந்த 7 வார்த்தைகளை காலங்காலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு மிலிட்ரி ரூல் போல. அதை கண்டிப்பா பேசியாகணும். அதை கேட்கும் பொழுது, பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதை குறித்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். 7 வார்த்தைகள். அப்போஸ்தலர் 3:18 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் 3:18. அப்போ அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். நிறைவேற்றினார் அப்படின்ற வார்த்தை கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை. சிலுவையில் நிறைவேற்றினார். முன்னால் ஏற்கனவே பார்த்தோம், பிரமாணங்கள் எல்லாமே இரத்தத்தினாலே நிறைவேற்றப்படுகின்றன. அதாவது அந்த பிரமாணங்களின் நோக்கம் என்ன? ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது, பாவத்தின் விளைவிலிருந்து, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதான அந்த விளைவிலிருந்து அவனை விடுவித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவது, இந்த உலகத்தில் வாழ வைத்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவது. அதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அதுதான் பலியின் நோக்கம். இங்கே கிறிஸ்துவானவர் ஒரு பிரமாணத்தை கிரியேட் பண்ணிட்டு போனாரு, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பிரமாணம் என்னன்றது தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லிடுவீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு கற்றுதான் வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க மேல. கண்டிப்பா இப்ப கேட்டா கூட சொல்லுவீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா உடனே சொல்லிடுவீங்க. சூப்பர். இப்ப நான் கேட்க போறது இல்ல, நம்ம கிளாஸ்க்கு உள்ள போக போறோம். நிறைவேற்றினார், அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைவேற்றினார் நோக்கம் என்ன? ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துதல். அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் பலிகள் மூலமாக நிறைவேற்ற வேண்டியதை தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, தன்னைத்தானே பலியாக கொடுத்ததின் மூலமாக நிறைவேற்றி ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறார். அப்போ இந்த 7 வார்த்தைகளும் 7 பலிகள். 5 பலிகள் பார்த்தோம். இந்த 5 பலிகளும் இரத்த பலிகள் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு 2 பலிகள் இருக்கிறது. அதை சேர்த்து இங்கே 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளும் 7 பலிகள். நல்ல கவனமா கேட்கணும். ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. கிறிஸ்துவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். முதல் பலி, முதல் வார்த்தை பாவ நிவாரண பலி. ஹட்டாத் அப்படின்ற எபிரேய வார்த்தை. ஹட்டாத் பாவ நிவாரண பலி. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும். லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார்.
தேவகுமாரனாகிய இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். அவரை தூஷித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்த யூதர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு பாவத்தை துணிஞ்சு செய்றாங்க. அங்கே அவர்களுக்கான பாவ நிவாரண பலியாக இயேசு அங்கே சிலுவையில் தொங்க போகிறார். அதற்காக அவர் சொன்ன அடையாள வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹட்டாத் அப்படின்ற ஒரு வார்த்தை, பாவ நிவாரண பலி. ஹட்டாத் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய ஹீப்ரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. நம்ம ஹீப்ரு ஸ்டூடெண்ட் அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சிவிசின்ற பேட்டர்ன்ல இருக்கு. ஓகே, ஹட்டாத் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ வார்த்தை பாவ நிவாரண பலி. அதே போல இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 இருக்கு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பரதீசில இருக்கணும்னா அவன் மேல இருக்கிற குற்றங்கள் எண்ணப்படக்கூடாது. அதாவது நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்க்கணும்னா அவனுடைய குற்றத்தை நீங்க மன்னிச்சாதான் வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்க. உங்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டான், வீட்டை விட்டு போயிட்டான், உள்ள வரணும்னா உங்க கூட உட்காந்து டேபிள்ல சாப்பிடணும்னா அவன் குற்றத்தை மன்னிக்கணும். அதுதான் குற்ற நிவாரண பலி. பரதீசுக்கு போகணும்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா குற்ற நிவாரண பலி. குற்றங்கள் நினைக்கப்படக்கூடாது, அது நிவர்த்தி செய்யப்படணும். ஆஷாம் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆஷாம், குற்ற நிவாரண பலி. லேவியராகம் 5:1 ஆஷாம். இரண்டாவது வார்த்தை குற்ற நிவாரண பலி. நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், என் கூட நீ இருப்ப, உன் குற்றத்தெல்லாம் நினைக்க மாட்டேன், அதெல்லாம் நான் மன்னிக்க போறேன், ரத்தம் சிந்தி என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மன்னிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற, நினைவூட்டுகிற ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம். ஆஷாம், குற்ற நிவாரண பலி. அடுத்தது மூன்றாவது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:26-27 வாசிக்கிறோம். யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதோ உன் தாய் அப்படின்றாரு. மரியாதை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. சமாதான பலி, ஷெல்லாமிம் அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லுவாங்க. ஷெல்லாமிம், சமாதான பலி. லேவியராகம் 3:1-17 வரைக்கும். அதோ உன் மகன், அதோ உன் தாய். உறவை சீராக்குதல், உறவை நிலைப்படுத்துதல். இததான் வேறு விதமா இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மார்க்கங்களை பார்க்கிறோம், பிரிவுகளை பார்க்கிறோம், மத மார்க்கங்களை பார்க்கிறோம். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உறவை சரி செய்தல், ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீபில்ட் பண்றது, இணைத்தல், சமாதான பலி. சமாதானம் இல்லாம உறவு சரி செய்யப்பட முடியாது. வீட்லயே சண்டை வந்துருச்சுன்னா ஒரு மீடியேட்டர் என்ன பண்ணும், சமாதானம் பண்ணி வைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கா இல்லையா? 2 பிள்ளைங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்பா அம்மா சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் இது சமாதான பலி. ஷெல்லாமிம் அப்படின்ற ஒரு பேர், இந்த பலிக்கு பேர் என்ன? ஷெல்லாமிம், சமாதான பலி. அதே போல நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்படின்னு இருக்கும். அர்த்தம்னு இருக்காது, அர்த்தமாம். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அவரே தேவனு, அவரை யாருப்பா கைவிட முடியும், அப்போ அவர் தேவனே இல்லை அப்படின்னு சொல்லுகிற விஷயம். அவரே இன்னொருத்தரை பார்த்து தேவனே தேவனேன்னு சொன்னாரே அப்படிலாம் சொல்லுவாங்க. அது புரியாத விஷயம். ஏன்னா வேதம் புரியணும்னா பரிசுத்தாவியானவர் வேணும். பரிசுத்தாவியானவர் இல்லாம வேதம் புரியாது. அது சாதாரண ஒரு புஸ்தகம் தான், வெறும் எழுத்துக்கள் தான், அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்தாவியானவர் கண்டிப்பா தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் புரியணும்னு யார் வேணுங்க? பரிசுத்தாவியானவர். அது இல்லாம ஒருத்தன் படிச்சுட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கான், கேள்வி கேட்டிருக்கானா, முதல்ல அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? எவனோ ஒருத்தர் யூடியூப்ல எங்கேயோ ஒருத்தன் உங்களை கேள்வி கேட்டு இருக்கிறான், உங்க பைபிள் தப்பா சொல்லுதுன்னா அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர். அவரை பெற்றுக்கொள்ளாத ஒருவனால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அது எட்டா கனி, அது பிளா 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 தான், அவனுக்கு ஒன்னும் புரியாது, பிளா தான் அது. சரியா? உங்களுக்கும் எனக்கும் தான் இது புரியும்.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வாசமாக இருக்கிறார், நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். நாம் அவருடைய தேவாலயமாக இருக்கிறோம். சரி, இங்க ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதே மார்க்ல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு இருக்கும். இதை குறித்து நான் நிறைய பேச வரல. இன்னைக்கு பலியை குறித்து பேச வர்றதுனால முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். போக்காட்டு பலி அப்படின்னும் பொழுது அதுல 2 ஆடை வச்சிருப்பாங்க. ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா லே யெகோவா அப்படின்னு சொல்லி அது கர்த்தருக்குரியதுன்னு அதை பலியிட்டுருவாங்க. இன்னொன்னு லா அசா சேல் அப்படின்ற பேரை சொல்லி அந்த ஆடை துரத்தி விட்டுருவாங்க. அப்போ 2 ஆடுல ஒரு ஆடை துரத்தி விட்டுருவாங்க, ஒரு ஆடை கொன்னுருவாங்க. அது கர்த்தருக்குன்னு கொல்லுவாங்க. அது போக்காட்டு பலி நான் போட்டிருக்கேன். இங்க ஒரு வார்த்தை மாத்திரம் போட்டிருக்கேன். லா அசா ஜெயில் அப்படின்னு போட்டிருக்கேன். லா அசா ஜெயில். லா அசா ஜெயில்னா துரத்தி விடப்படுகிற ஆடை மாத்திரம் இங்க போட்டிருக்கேன். லா யெகோவாவை இங்க போடல. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மற்ற காரியங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சனால இங்க அப்படி போட்டிருக்கேன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரத்தி விட்ட ஆட்டுக்கும் அடையாளம் அவர் தான், பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்கும் அடையாளம் அவர் தான். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ப என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம்னா, அந்த துரத்தி விடப்படுகிற ஆட்டிற்கு அடையாளமாகவும் அவர் இருக்கிறார். அதே போல கர்த்தருக்காக தன் ஜீவனை தேவனுக்கென்று அவர் ஜீவனை கொடுக்கிற, அதாவது பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற, தன் தகப்பனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற, ஒப்பு கொடுத்து பலியாகக்கூடிய கர்த்தருடைய ஆடாகவும் அவர் தான் இருக்கிறார். தேவ ஆடாகவும் அவர் தான் இருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒருவேளை தேவைப்பட்டால் வருங்காலங்களில சொல்லி தருகிறேன். ஆனா இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, போக்காட்டு பலி. சரியா? இந்த 4வது வார்த்தை, பலி செலுத்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அடுத்தது 5வது வார்த்தை, யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பானபலி நெசேக் அப்படின்னு எபிரேய மொழியில போட்டிருக்கோம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியில இதுல இருந்து சில விஷயங்களை சொல்லி தரப்போகிறேன். பானபலி, இந்த பானபலியில மிருக ரத்தம் இருக்காது, வெறும் திராட்சை பழ ரசம் தான். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பானபலி லேவியராகமம் 23:13 நெசேக் இது பேரு. சரியா? 5 பலிகள் பார்த்தோம். அந்த 5 பலிகளுமே ரத்தம் சிந்துதல், மிருகத்தின் ரத்தம். இந்த பலி பானபலி என்பது திராட்சை ரசம், நெசேக் அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லுவாங்க. நெசேக் லேவியராகமம் 23:13 இருக்கு. 6வது வார்த்தை யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, முடிஞ்சதுன்னா ஃபுல் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சர்வாங்க தகன பலி லேவியராகமம் 1:4-6 வரைக்கும். ஓலா அப்படின்ற ஒரு வார்த்தை, ஓலா அப்படின்னா சர்வாங்க தகன பலி. முடிந்தது, எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். உச்சி முதல் பாதம் வரைக்கும் எல்லாம் ஃபினிஷ்ட், முடிஞ்சிச்சு, ஃபுல்லா முடிஞ்சிச்சு. பஸ்காவின் பலி அப்படிதான், இரவு முழுதும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கக்கூடாது, ஃபுல்லி ஃபினிஷ்டு. அதே போல சர்வாங்க தகன பலியும் முழுமையாக தணிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படின்னா இனிமேல அது ஒண்ணுமே அங்க இருக்கக்கூடாது. உங்க பாவத்தை ஒரு நாளும் கர்த்தர் நினைக்கவே மாட்டார். நாம ஒருத்தரை மன்னிச்சிட்டோம்னா 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட நம்ம நினைவுபடுத்தி அவரை குறை சொல்லுவான். எதிராக ஏதாவது பேசிட்டா மன்னிச்சிட்டேன்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவருடைய ஹிஸ்டரியே சொல்லி அவரை நம்ம கேவலப்படுத்துவோம். ஆனா இங்க சர்வாங்க தகன பலினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எவ்ரிதிங் ஃபினிஷ்டு. திரும்ப ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நினைவு கூறுதலே அங்க இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் பாவத்தை நினைவு கூற போவதில்லை. பலியின் நோக்கமே நினைவு கூறாமல் இருக்க, மன்னித்து மறந்துவிட, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தள்ளிவிட, உங்களை பரிசுத்தவானாக நீதிமானாக மாத்திரமே பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய இருதயம். சர்வாங்க தகன பலி, ஓலா. உங்களுடைய பாஸ்ட் எவ்விதமாக வேணா இருக்கலாம், உங்க ஃபியூச்சர் எப்பொழுதுமே பரிசுத்தம் தான். பிரசன்ட்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நீங்க பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான், கர்த்தருடையவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான்.
மறந்துவிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு தேவையான ஒரு பலி சர்வாங்க தகன பலி. ஓலா முடிந்தது. 7வது வார்த்தை லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒப்புவிக்கிறேன் போஜன பலி. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும். மின்கா அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லுவாங்க. மின்கா. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏற்கனவே பானபலியை சொன்ன நெசேக்கு, இங்க போஜன பலி மின்கா. 2 வார்த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏற்கனவே அதை சொன்னேன் இல்லையா? மின்கா அது நெசேக்கு. பானபலி நெசேக்கு, போஜன பலி மின்கா. மின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ப்ரொனன்சியேஷன் மின்ஹா. ஓகே, போஜன பலி இது. ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். ஜீவனை விட்டார். முடிஞ்சிச்சு. கன்சியூம்டுன்னு அர்த்தம். சாப்பாடை சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ள போயிருது, ஃபினிஷ்ட். ஆனா உள்ள போயிட்டு வேற ஒண்ணு செய்யுது. ஜீவனை தருகிறது. அந்த உணவு நமக்கு வாழ்வு தருகிறது. நமக்கு வேண்டிய நியூட்ரிஷனை தருது. அதே போல போஜன பலி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சொல்லித்தர முடியாது, நேரம் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களை சொன்னது போல நீங்களாம் அறிவாளிகள். நிறைய விஷயத்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. நான் கோடு போடுறேன், நீங்க ரோடு போட போறீங்க, அவ்வளவுதான். சரியா? ஓகே, ரைட். மின்கா. அப்ப இந்த 2 விஷயங்களை நினைவில் வைக்க சொன்ன 7 வார்த்தைகளும் 7 பலிகள். அந்த 5 பலிகளும் இரத்த பலிகள். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அந்த 5 பலிகளையும் நிறைவேற்றி விட்டார். அடுத்தது எக்ஸ்ட்ரா 2 பலியும் அவர் நிறைவேற்றியிருக்காரு. அவர் பான பலியாக, போஜன பலியாக இருக்கிறார். அதனால தான் முன்னால் ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? இது என்னுடைய புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கிற என்னுடைய ரத்தமாயிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம். அந்த திராட்சை ரசத்தை எடுத்து மேல்விட்டறையில கொடுத்து சொன்னார். அதே போல அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொன்னார். போஜன பலி, பானபலி, போஜன பலி. உங்களுக்காக இந்த படத்துல உங்களுக்கு போடுறேன். இதை குறித்துதான டீட்டெயிலான ஒரு வகுப்பு இருக்கு. அதை நடத்த போகிறேன். இன்னைக்கு இல்லை, வருங்காலங்களில் கண்டிப்பா நடத்த போகிறேன். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் பிரமாண காலத்துல நாம் நிறைவேற்ற வேண்டிய பலிகள்ல 2. இது இரத்த பலி அல்ல, அவரை நினைவு கூற செய்ய வேண்டிய பலி. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. நாம் நிறைவேற்ற வேண்டிய 2 விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? புரியுதா? கிறிஸ்தவம் ஒன்று ஏதோ ஒன்று அல்ல. அது என்னமோ இல்ல, அது ரொம்ப சிஸ்டமேட்டிக். தேவ திட்டம், அநாதி திட்டம். அந்த திட்டம் அற்புதமானது, அதிசயமானது. அந்த திட்டத்தை புரிந்து கொள்வது வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய பலி, அனுசரிக்க வேண்டிய பலி, காணிக்கை என்ன அப்படின்னா இந்த போஜன பலியும் பான பலி. ஒவ்வொரு திருச்சபைக்கும் செல்லுகிற விசுவாசிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற போதகர்களாக இருக்கட்டும், நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வரும் அளவிற்கும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இது இரத்த பலி அல்ல, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நினைவு கூறுவதற்கான பலிகள். போஜன பலி, பான பலி. நெசேக், மின்கா. நெசேக்னா பான பலி, மின்கான போஜன பலி. அப்பமும் ரசமும். அப்போ புதிய ஏற்பாட்டின் சபையான கிறிஸ்துவின் பிரமாண சபையில மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இது 2ம் நான் வரும் அளவிற்கும் நினைவு கூறுங்கள். ஆனா இன்னைக்கு பெந்தைகோஸ்தே இயக்கங்கள் வந்தது பின்பு, பாரம்பரிய சபைகளா இருக்கட்டும், பெந்தைகோஸ்தே சபைகளா இருக்கட்டும், இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இதை குறித்து ஒரு வகுப்பு நடத்துற அப்போ ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லித்தரேன். இது மேல எந்த விதமான ஒரு அக்கறையோ அல்லது ஒரு பயபக்தியோ இல்லை. இன்னைக்கு லெஃப்ட் கையில வாங்கி வைக்கிறது, ரைட் கையில வாங்கி வைக்கிறது, கீழே வைக்கிறது, திராட்சை ரசத்துக்கு பதிலாக பவுன்டோவை கொடுக்கறது, அப்புறம் அப்பத்துக்கு பதிலாக பண்ணை கொடுக்கறது, இப்படி எல்லாம் இருக்குது. பவுன்டாவும் பண்ணு தான் இன்னைக்கு என்னது ஆயிடுச்சு. நான் இதை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். அது வருங்கால வகுப்புல கண்டிப்பா ஒரு வகுப்பு இருக்க போகிறது. ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் கை கொள்ள வேண்டிய, நாம் அனுசரிக்க வேண்டிய 2 பலிகள், போஜன பலி, பான பலி. நெசேக், மின்கா. இந்த நெசேக் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், மின்கா என்ன பண்ணுன்றதெல்லாம்
வருங்காலத்தில் ஒரு வகுப்பாக நடத்தி உங்களுக்கு தெரிய வைக்க போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ இதுவரைக்கும் இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு சபை குறித்து பார்த்தோம். அந்த சபையை கிறிஸ்துவின் சபையோடு ஒப்பிட்டு பார்த்தோம். மேன்மையான சபையான கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக, கிறிஸ்துவின் பிரமாண சபைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த பிரமாணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதை குறித்தும் ஒரு வகுப்பு நடத்த போகிறேன். கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்தும் இந்த மின்கா நெசெக் குறித்தும் நான் வகுப்பை நடத்த போகிறேன். இந்த 2 வகுப்பும் மிக மிக முக்கியமானது. இந்த போஜனபடி வானபடி கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தோட அடிப்படையெல்லாம் மறந்து போச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற விதமா போயிருச்சு. பாவர்ட்டி காஸ்பலு, ப்ராஸ்பரிட்டி காஸ்பலு, எஸ்கட்டாலஜி காஸ்பல். ஒன்று ஏசு இந்தா வரார் அந்த வரார், இல்லைன்னா நீ பணக்கார நேரம், இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய் ஓட்டாண்டி ஆயிரு. இப்படி சுவிசேஷங்கள் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற காலம். அது சுவிசேஷம் அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை விளக்குகிற சுவிசேஷம், அல்லது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற சுவிசேஷம். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான, கவனிக்கப்பட வேண்டிய வகுப்பு. இந்த வகுப்புகளை தொடர்ந்து யோசித்து, சிந்தித்து, எழுதி வைத்து உங்களுடைய தனி தியானத்தில் இவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி செய்து மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆதி திருச்சபையின் காலத்தினுடைய அந்த சபையை போல நாம் மாறுவதற்கு இது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இந்த முயற்சியில நம்ம ஒரு ஓரத்தில் ஆரம்பிக்கிறோம். எதிர்காலத்துல உங்களுடைய சந்ததிகளின் காலத்துல உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து மறுபடியும் திருச்சபையை ரீஸ்டோர் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you so much.